இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் fill in the blanks. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் the ones digit in the square of 77 is 77ங்கிற நம்பர் ஒன்று இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணோன்னா அதனுடைய ஒன்ஸ் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஹோல் ஸ்கொயரையும் கேட்கல. அந்த ஸ்கொயரோட ஒன்ஸ் டிஜிட் என்ன? அப்போ 77 ஸ்கொயர் பண்ணணும்னா 77 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 7 into 77 அதை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஒன்ஸ் டிஜிட் மட்டும் கேட்குறதுனால நம்ம ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 7s are 49. 49ல் ஒன்ஸ் டிஜிட் எது? 9. ஸோ 4 இங்கே போடுவோம். நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாமல் இந்த ஒன்ஸ் டிஜிட் மட்டும்தான் தேவை. இது என்னது? 9. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 9. Second one, the number of non-square numbers between 24 square and 25 square. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 24 ஸ்கொயர் பண்ணணும், 25 ஸ்கொயர் பண்ணணும். அந்த ரெண்டு வேல்யூக்கு இடைவில் உள்ள நான் ஸ்கொயர் நம்பர்ஸ், அந்த ரெண்டு வேல்யூக்குள்ள இடைவில் உள்ள நம்பரே நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். அது எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர்லாம் என்னன்னு கேட்கல, அதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 24 ஸ்கொயர் பண்ணுவோம். அப்படின்னா 24 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16, பேலன்ஸ் 1. 2 4s are 8, 8 plus 1 9. 2 4s are 8, 2 2s are 4. 6 17, 4 plus 1 5, 576. 24 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடச்சது நமக்கு? 576. நெக்ஸ்ட்டு 25 ஸ்கொயர் பண்ணணும். 25 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25. 25ல் 5ல் போட்டு பேலன்ஸ் 2 இங்கே போட்டுடணும். 2 5s are 10, 10 plus 2 12. 2 5s are 10, 10ல் 0 இங்கே போட்டு 1 இங்கே இருக்கும். 2 2s are 4, 4 plus 1 5. நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 5 2 plus 0 2, 1 plus 5 6, 625. 25 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது? 625. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரெண்டு வேல்யூக்கும் பிட்வீனில் எத்தனை நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நான் ஸ்கொயர் நம்பர் தான். ஏன்னா ஸ்கொயர் நம்பர் தான் ரெண்டும் 24ம் 25ம் கண்டினியூஸாக வந்துச்சு. இதுக்கப்புறம் இடவில்ல எதுவும் ஸ்கொயர் நம்பர் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள எல்லா நம்பருமே நான் ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ கவுண்ட் பண்ணலாமா? 576 எடுக்கக்கூடாது, 77லேருந்து எடுக்கணும். 77லேருந்து 577லேருந்து 600 வரை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் 600லேருந்து 625 எடுக்கக்கூடாது, 624 தான். பிட்வீன்னா நடுவில் இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். இந்த வேல்யூவை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கவுண்ட் பண்ண என்ன வரும்? இங்கே 600 ஆட் பண்ண 601. 601லேருந்து 24 வரேன்னா இதில் 24 நம்பர்ஸ் உண்டு. இங்கே 77 78 79 80 அதில் 4 நம்பர் வந்துடுச்சா? அப்போது 4 ப்ளஸ் அப்புறம் 80க்கு அப்புறம் 600 வர 20 இருக்கும். 20 + 4 24. அப்போ இதிலிருந்து இது வர 24 நம்பர்ஸும் 601 624 வர 24 நம்பர்ஸும் டோட்டலாக 48 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேயா? அப்போ இதுக்கு ஆன்சர் 48. 24 ஸ்கொயர் பண்ணுறோம், 25 ஸ்கொயர் பண்ணுறோம். அந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூக்குள்ள நம்பர் எல்லாமே நான் ஸ்கொயர் நம்பர் தான். ஓகே, ஏன்னா நான் ஸ்கொயர் நம்பர் தான் இங்கே 24 25 கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் வேறு எந்த நம்பரும் கிடையாதுங்கிறதுனால இந்த ரெண்டு நம்பருக்குள்ள எல்லா நம்பருமே நான் ஸ்கொயர் நம்பர் தான். கவுண்ட் பண்ணோன்னா 48 நம்பர்ஸ் வருது. அப்போது எத்தனை நம்பரு? 48 நம்பர்ஸ் தான் 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் பிட்வீனில் இருக்கிற நான் ஸ்கொயர் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த நம்பர் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 500 இஸ். என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? 300க்கும் 500க்கும் பிட்வீனில் உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு சம்மில் நான் ஸ்கொயர் நம்பர் எத்தனைன்னு கேட்டு இது ஸ்கொயர் பண்ண சொல்லி நான் ஸ்கொயர் நம்பர் கேட்டிருந்தாங்க. இதில் எதுவுமே ஸ்கொயர்லாம் பண்ண சொல்லலை, டைரெக்டாக நம்பர்ஸே கொடுத்துட்டாங்க. 300க்கும் 500க்கும் பிட்வீனில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எத்தனை இருக்குன்னு கேட்காங்க.
பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் என்னது? 4, அதாவது 2 ஸ்கொயர், 9, 3 ஸ்கொயர், 9க்கு அப்புறம் 4 ஸ்கொயர் நம்பர் 16, 5 ஸ்கொயர்னால் என்னது? 25. இதெல்லாம் என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேயா? 4, 9, 16, 25, 9 9s are 81 வரும், 7 7s are 49, 8 8s are 64. இதெல்லாம் என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இது வந்து ஸ்மால் நம்பர்ஸ்க்கு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். 300, 500 இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எத்தனை இருக்குது? ஃபஸ்ட்டு 300க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்குமா, வருதா இல்லையான்னு பார்க்கலாம். லாங் டிவிஷன் மெத்தட்லேயே பண்ணலாம். 300க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த ரைட் சைட்லேருந்து பேராக எடுப்போம். இங்கே எடுத்தோன்னா 2 0க்கு பேர் போட்டுடலாம். இந்த 3 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இதை 1 1 1, அதாவது இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இதுலேயும் போடணும். 1 1 மல்டிப்ளை பண்ணால் 1, 3. இப்போ 2 போட என்ன ஆகும்? 2 2s are 4 ஆயிரும். 3 விட கிரேட்டர் ஆயிரும். அப்போ 2 போடக்கூடாது, 1 தான் போடணும். 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வரும்போது இந்த 2 டிஜிட்டையுமே இந்த பேராகவே கொண்டு வரணும். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதில் டிவைசர் 1 இருக்கா, நெக்ஸ்ட் இதில் டிவைசர் சேஞ்ச் ஆகும். இந்த கோஷன்ட் 1ல் 1 கூட 2வால் மல்டிப்ளை பண்ணணும், 2 போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு நம்பர் போடணும், இதில் ஒரு நம்பர் போடணும். ரெண்டுமே சேமாக போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அது பிலோ 200க்கு வரணும். அப்போ இதில் என்ன போட்டால் அப்படி வரும்? 7 போட்டால் வருமா? ஒவ்வொரு நம்பராக போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 7 7s are 49, 4, 7 2s are 14, 14 + 4 18. இதில் இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1, 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1, பேலன்ஸ் 11 இருக்குது. ஸோ 17 வந்து இதனுடைய ஸ்கொயர் ரூட்டாக இல்லை. ஓகே, இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை விட கொஞ்சம் கிரேட்டராக என்ன இருக்கும்? 18 இருக்கும். ஏன்னா 300 அபவ் தானே பார்க்கணும். இது 300 வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ 80லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 18, 19, 20, 21. நம்ம 500க்கும் பார்ப்போம். இதே மாதிரி 500க்கும் பார்க்கணும். லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். இங்கே 2 பேர் எடுத்தாச்சா, இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. 2 2s are 4, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 2 0ஸையும் கீழே கொண்டு வரணும். 2 இந்த கோஷன் 2 கூட இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதுலேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இதில் 2 போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. 2 போட்டால் தான் இந்த பிலோ 100 வரும். 2 இந்த 2வை வச்சு 42வை மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 2 4s are 8. 100லேருந்து 84 மைனஸ் பண்ணால் 6 1 16 வரும். அப்போ 22வையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? 22 வந்து இதை விட கம்மியாக தானே இருக்குது. இதை விட கிரேட்டராக இருக்கணும், இதை விட கம்மியாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால 17ஐ விட கிரேட்டராக எடுத்துருக்குறோம். ஓகேயா? 18 19 20 21 22 இந்த 5 நம்பர்ஸும் 5ஓட ஸ்கொயரும் 300க்கும் 500க்கும் பெட்வீனில் தான் இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் 5 நம்பர்ஸ். ஓகே, 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th one, if a number has 5 or 6 digits in it, then its square root will have. ஒரு நம்பர் எடுக்கிறோம், அதில் 5 இல்லைனா 6 டிஜிட்ஸ் இருக்குமா. இப்போ 6 டிஜிட்ஸ்னால் 1 2 3 4 5 6 அப்படின்னே போட்டு நம்ம 6 டிஜிட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஸ்கொயர் ரூட்னா இப்படி தான் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதில் பாராக இப்படி பிரிப்போமா? பிரித்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பாருக்கும் ஒரு டிஜிட் வரும். நெக்ஸ்ட் இந்த 2 பாருக்கும் இன்னொரு டிஜிட் வரும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. இந்த 2 பாருக்கு இந்த ஒரு பாருக்கு இன்னொரு டிஜிட் வரும். அப்போ டோட்டலி 3 டிஜிட்ஸ் வரும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. இப்போ இதில் 5 டிஜிட்ஸ் தான் எடுக்கும். 1 2 3 4 5 டிஜிட்ஸ் தான் எடுக்கோன்னா இல்லை 5 டிஜிட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கா. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு லாங் டிவிஷன் மெத்தடில் பேராக பிரிப்போம். இந்த 2 டிஜிட்ஸ்க்கு இந்த 2 டிஜிட்ஸுக்கு இந்த டிஜிட் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா இதில் 1 இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் வரும். இந்த பார் இருக்குல்ல, இதுக்கு ஒரு டிஜிட் வரும். இந்த பேருக்கு இன்னொரு டிஜிட் வரும். அப்படியுமே எத்தனை மொத்தம் 3 டிஜிட்ஸ் இருக்குது ஸ்கொயர் ரூட்டுக்கு. அதான் டிஜிட்ஸ் வந்து இங்கே வந்து 6 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு 3 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் 3.
then its square root will have 3 digits. Fourth one finished. And fifth one, the value of square root of 180 lies between integers dash and dash. அதாவது இந்த வேல்யூ எந்த ரெண்டு இன்டிஜருக்கும் நடுவில் இருக்கும்னு கேட்டிருக்கேன். 180க்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பார்க்குறோன்னா பேராக பிரிப்போம். இந்த 80 பேராயிரும், 1 மட்டும் தனியாக இருக்கும். ஸோ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1, இது ரிமைண்டர் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே என்ன கொண்டு வரணும், 80 அப்படியே கொண்டு வரணும், பேராகவே கொண்டு வரணும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. இங்கே 1 கூட 2வை மல்டிப்ளை பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதில் போட்டு அந்த நம்பரையும் இதில் வர நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இதில் போடணும். அது பிலோ 80யாக இருக்கணும். அப்போ இதில் என்ன நம்பர் போட்டால் வரும், 3 போட்டால் வரும். 3 இதுலேயும் 3 3s are 9, 3 2s are 6. 80லேருந்து 69 மைனஸ் பண்ணால் 11. ஓகேயா? 8. அப்போது நமக்கு 11 ரிமைண்டர் வந்துடுச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த 13க்கும் 14க்கும் பிட்வீனில் தான் என்ன நம்பர் இருக்கும், இந்த 180யோட ஸ்கொயர் ரூட் இருக்கும். 13 ஸ்கொயர்னா 169 வரும். ஓகேயா? is less than square root 180 is less than 196. இது வந்து 13 ஸ்கொயர் பண்ணால் 169 கிடைக்கும், 14 ஸ்கொயர் பண்ணால் 196 கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் தானே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 இருக்கும். அதான் இதனோட இன்டீஜர் என்னது, இது 13, இது 14. ஸோ 13க்கும் 14க்கும் பிட்வீனில் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 வேல்யூ இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். Say true or false. When a square number ends in 6, its square root will have 6 in the unit place. ஒரு ஸ்கொயர் நம்பர் 6ல் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கொயர் நம்பர்னா 36 சொல்லலாம். 6ஓட ஸ்கொயர் 6 6 ஆர் 36. இப்போது இதான் ஸ்கொயர் நம்பர் 36 தான் என்னது ஸ்கொயர் நம்பர். அது ends in 6. அது ஒரு ஸ்கொயர் நம்பர் ends in 6 இல்லை, அதான் இது ends in 6 தானே. its square root will have 6 in unit place. யூனிட் பிளேஸில் 6 தானே இருக்குது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா. அதே மாதிரி 256 என்னது 16ஓட ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்னால் 256, இதில் என்ன யூனிட் பிளேஸ் 6 இருக்குது. அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் யூனிட் பிளேஸ் 6 தானே இருக்குது. ட்ரூவான்னு கேட்டிருக்கு, ட்ரூ தானே. ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் ட்ரூ. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ட்ரூ. செகண்ட் சப்டிவிஷன், a square number will not have odd number of zeros at the end. ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு எண்டில் ஆட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 100 ஸ்கொயர் பண்ணால் 1 போட்டு இதில் 2 ஜீரோன்னா 4 ஜீரோஸ் போடணும். அப்புறம் 3 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கே 6 ஜீரோஸ் வரும். ஸோ டபுள் ஆகும்போது எப்போவுமே அப்போ இங்கே ஆட் நம்பர் ஆஃப் இது ஜீரோஸ் வருமா, வராது. will not have odd number of zeros. ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் நம்பரில் வரும். ஸ்கொயர் ரூட் நம்பரில் வேணால் ஆட் நம்பர் வரலாம், இந்த ஸ்கொயர் நம்பரில் கண்டிப்பாக ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் வரும், ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வராது. அதை தான் சொல்லியிருக்கிறதுனால இதில் நம்ம ட்ரூ போடுறோம். Third one, the number of zeros in the squares of இங்கே என்னது 91,000 is 9 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த நம்பரோட ஸ்கொயரில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குமா, 9 இருக்கும். இந்த நம்பரில் எத்தனை ஜீரோஸ்ன்னு சொல்லலை, இந்த நம்பரோட ஸ்கொயரில் எத்தனை ஜீரோஸ் 9 ஜீரோஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, இதில் 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 6 ஜீரோஸ் வரும். ஓகே, 6 ஜீரோஸ் வரும். ஆனால் நமக்கு 9 ஜீரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ஃபால்ஸ். திஸ் ஒன் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், த ஸ்கொயர் ஆஃப் 75 இஸ் 75 ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 5s are 25, 7 7s are 49 அப்படின்னு போட்டாங்க.
நம்ம 75ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸ்கொயர்னால் இந்த நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 2 7 5s are 35 plus 2 37, 7 5s are 35, 3 7 7s are 49, 49 plus 3 52. மல்டிப்ளை பண்ணால் இது அப்புறம் ஆட் பண்ணணும். 5 7 + 5 12, 3 + 1 4, 4 + 2 6, இந்த 5 5 6 2 5 வருது. அப்போ இந்த ஆன்சராக வருது இல்லை. அப்போ இந்த அவங்க கொடுத்த ஆன்சர் என்னது ராங். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். அதாவது 225 இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 15. அப்போது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். 2 2 5 இதில் பேரா ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து பேரா வரணும். இந்த சிங்கிள் டிஜிட் வந்து அப்படியே வச்சிடணும். இதில் போடுற நம்பர் தான் இதுலேயும் போடணும். 1 1 ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் 1, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு பேராகவே கீழே கொண்டு வரணும் 25. நெக்ஸ்ட்டு டிவைஸை சேஞ்ச் ஆயிரும். எப்படி இந்த கோஷன் கூட 2வால் மல்டிப்ளை பண்ணி இதில் போடணும். போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதுலேயும் போட்டு பார்க்கணும். இதில் 5 இங்கே 5 இருக்கிறதால நம்ம 5 போட்டாலே வருது ஆன்சரு. 5 5 5s are 15, 5 2s are 10, 10 சாரி 5 5s are 15, 5 5s are 25, 25 2 5 2s are 10, 10 plus 2 12. ஸோ ரிமைண்டர் 0. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் என்னது 15 கிடச்சிருச்சு. அப்போ 5th ஒன் ஸ்கொயர் ரூட் வந்து 15 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் ஒன் இஸ் ட்ரூ. 5th ஒன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்னது 17. அதை ஸ்கொயர் பண்ணணும்னா 17 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 17 × 17, 7 7s are 49. 49ல் 9 இதில் போட்டுட்டு 4 என்ன பண்ணணும், இங்கே போட்டுடணும். 1 7 is 7, 7 கூட இந்த 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணால் 11. நெக்ஸ்ட்டு 1 வச்சு இந்த 17 மல்டிப்ளை பண்ணணும். 1 7 is 7, 1 × 1 1, 9, 1 + 7 8, 1 + 1 2, 289. ஆன்சர் என்னது 289. 203 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 203 203, 3 3s are 9, 3 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 3 2s are 6. இந்த 0 வச்சு 0 × 3 0, 0 × 0 0, 0 × 2 0, 2 3s are 6, 2 × 0 0, 2 × 2 4, 9 0, 6 + 6 12, பேலன்ஸ் 1. அப்போ அந்த 1 அப்படியே அங்கே போடுறோம். 4. ஆன்சர் இஸ் 41,209. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 1098. இதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணால் இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1098 1098, 8 8s are 64, 6 பேலன்ஸா 9 8 மல்டிப்ளை பண்ணால் 9 8s are 72, 72 + 6 78, 78ல் 8 எங்கே போட்டுடணும், 7 எங்கே போட்டுடலாம். 0வை 8 மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அப்புறம் இந்த 7 ஆட் பண்ணணும். அப்போ 7 அப்படியே போடணும். 8 1 is 8. நெக்ஸ்ட்டு 9 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். 9 8s are 72, 72க்கு 2 போட்டுடுறோம். பேலன்ஸ் 7, 9 9s are 81, 81 + 7 88, பேலன்ஸ் 8. 9 0வை மல்டிப்ளை பண்ணால் 0, இந்த 0 கூட 8 ஆட் பண்ணால் 8. நெக்ஸ்ட்டு 9 1 மல்டிப்ளை பண்ணால் 9. தென் 0 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 4 டிஜிட்ஸ்க்குமே 0 தான் வரும்.
0 போட்டுடலாம், 4 zeros போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 8 1 9 9 1 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு 1 1 ஆட் பண்ணிடலாமா? 4 ஒன்ஸ் டிஜிட் என்னது 4. இங்கே 2 + 8 10 பேலன்ஸ் 1 இதில் போட்டுடணும். இந்த 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 8 8ஐயும் ஆட் பண்ணால் 16 16க்கு 6 இதில் போடணும். பேலன்ஸ் 1 இங்கே இருக்குது. 1 + 8 9 9 + 8 17 17 + 8 25 5 இங்கே போட்டுட்டு 2 அங்கே போட்டுடணும். 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 11 11 + 9 20 0 இங்கே போட்டுட்டு 2ஐ இங்கே போடணும். இதை ஆட் பண்ணால் 2 வரும் 1. கால்குலேஷன் நிறையா போட வேண்டியது இருக்குது. கரெக்டாக போட்டு திரும்ப செக் பண்ணிக்கணும். ஆன்சர் இதை மட்டும் போடலாம். இல்லைனா இந்த ஸ்கொயர் ஆஃப் எதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்? 1098க்கு 05604. 4th ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.